Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மனித உடல் அழுகிய நிலையில வரக்கூடிய அந்த வாடைகளை வச்சு இது போன்ற ஒரு உடல்களை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த உடல்கள் ஒவ்வொரு இடத்துலயும் மோதி 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 கீழே நம்ம அந்த உடலை மீட்கும் பொழுது உடலை அடையாளம் காண்பதற்கு அவங்க உறவினர்கள் கூட முடியலங்கிறது. பட் இதுதான் நம்ம அப்பாவா, இதுதான் நம்ம அம்மாவா, இதுதான் நான் என்னோட குழந்தையா அடையாளம் காண்றதுக்கே குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. உறவினர்களால இதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சோகம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு ஊர் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். அந்த மாதிரிதான் சார் இருக்கு. எல்லா வீடுகளுமே அழிஞ்சு போய்தான் இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் மட்டும்தான் கிடைச்சதுங்க. ஜேசிபில தான் அந்த உடல்களை எடுக்கவே முடியும். அப்படி ஒரு நிலைமை தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம 6வது நாளாக வயநாடு பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வயநாடு களத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அதை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு அஸ்ரஃப் அலி அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் அஸ்ரஃப் அலி. இப்போ நீங்கள் களத்தில் இருக்கீங்க, களத்தில் என்ன நடந்துட்டுருக்கு? நாங்கள் தொடர்ந்து ஒரு 4வது நாளாக இந்த இடத்துல பயணிக்கிறோம். கோவை மாவட்டத்துல வந்திருக்கிறோங்க. இங்க களப்பணி பார்த்தீங்கன்னா உடல்களை மீட்கக்கூடிய களப்பணி தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. தன்னார்வலர்களை கொண்டு இராணுவத்தோடு இணைந்து போலீசாரோடு இணைந்து இந்த இடத்துல நம்ம உடல்களை மீட்கக்கூடிய பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறோங்க. நேற்று ஒரு 3 உடல்கள் மீட்கப்பட்டுச்சு. அதுக்கு முந்தின நாள் ஒரு 7 உடல்கள் மீட்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி மீட்கப்பட்ட உடல்களை கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைக்கக்கூடிய பணிகளையும் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு அதே போல இங்க இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் நேற்று அந்த முண்டக்கை அப்புறம் சுடலர் மலை அந்த பகுதிகளில் நாங்க தேடுதல் வேட்டையில தான் இருந்தோம். அந்த பகுதிகளில் ஜேசிபிகளை கொண்டு மனித வாடைகள் அடிக்கக்கூடிய இடங்களை மட்டும், அதாவது மனித உடல் இறந்து போய் அழுகிய நிலையில வரக்கூடிய அந்த வாடைகளை வச்சு அங்க இருக்கக்கூடிய தேடுதல் வேட்டைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க. ஜேசிபி மூலியமா அந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க. நம்ம தற்போதைய செய்தியை பொறுத்த வரைக்கும் 350க்கு மேலான மனிதர்களோட இறந்திருக்காங்க. அவங்களோட உடல்கள் மீட்பு பணியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதே மாதிரி மீட்பு பணியில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா உடலை நம்ம எடுக்க போகும்போது அந்த தண்ணியில் ஊறி போய் இருக்கிறதுனால அந்த உடலை எடுக்கும் போது கை தனியாக கால் தனியாக வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? உண்மைதான். அது அதாவது எப்படி சொல்றதுங்க, அதை எனக்கு அது வார்த்தைகளால விவரிக்க முடியல. நான் சார் ஆதரவில்லாத சடலங்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகளை கோவையில செய்யறோம். கிட்டத்தட்ட ஒரு 12,000க்கும் மேற்பட்ட உடல்களை நாங்க அடக்கம் செஞ்சிருக்கோம். ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செஞ்சிருக்கோம். அது மாதிரி இங்க பார்த்தப்பதான் இது போன்ற ஒரு உடல்களை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படிப்பட்ட உடல்கள் செதஞ்சு போயிங்க கல்லாலும் பாறைகளாலும் தண்ணீராலும் அடிக்கப்பட்டு அந்த உடல்கள் ஒவ்வொரு இடத்துலயும் மோதி 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 கீழே நம்ம அந்த உடலை மீட்கும் பொழுது நீங்க கேள்வியை கேட்டது போல கை தனியா கால் தனியா அந்த உடலை அடையாளம் காண்பதற்கு கூட நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தான் சார். ஒரு உடலை அடையாளம் காண்பதற்கு அவங்க உறவினர்கள் கூட முடியலங்கிறது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வா இங்க இருக்கு. நேற்று நாங்க அந்த பகுதிக்கு போயிருந்தோம். அந்த உடல்கள் வச்சிருக்கிற பகுதிக்கு நாங்க போயிருந்தோம். அந்த பகுதியில மிகவுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஒவ்வொரு உடலையும் பார்க்கும்போது இது எப்படி கண்டுபிடிச்சு யார் இதை கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு 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 சோகமான ஒரு சூழ்நிலை, ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து மீட்பு பணியினர் களத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மனநிலைமை அப்படின்றது எப்படி இருக்குங்க ஐயா? களத்துல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே ஓர் அளவுக்கு இந்த பணியில அனுபவம் வாய்ந்தவர்கள் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், எங்களை போன்ற ஆதரவில்லாத மக்களோடு பயணிக்கக்கூடியவர்கள், நாங்க ஆதரவில்லாத சடலங்களை அடக்கம் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு தங்களால முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யறாங்க. அது போன்று இந்திய இராணுவம் மிகப்பெரிய ஒரு சக்தியா எங்களுக்கு உதவி செய்யுது. கேரள போலீஸ் எங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டுங்க. இந்த மாதிரி சப்போர்ட்னாலதான் இங்க இருக்கக்கூடிய களம்
இவ்வளவு வேகமா மீண்டிருக்கு, இவ்வளவு பெரிய துயர பேரழிவுல இருந்து இந்த கிராமமும் இந்த ஊரும் வந்து ஒரு 6 நாளுக்குள்ளேயே வந்து ஒரு 70% மீண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் தான் காரணங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற உடல்கள் கிடைச்சி நாங்க எடுத்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்றோம். பட் எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, இதை எப்படி உறவினர்கள் கண்டுபிடிப்பாங்க, தன்னுடைய உறவினர்களால இதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சோகம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. மற்றபடி இந்த இடத்துல எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட இங்க வந்து எந்த பிரிவினையும் இல்லாம இந்த பேரழிவு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துருக்குன்னா அது அந்த பாடம் தான். என்னன்னா இங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்ற எந்த பாகுபாடுமே இல்லாம தங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மனித நேயத்தோட இந்த பகுதியில எல்லோரும் ஒற்றுமையா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பேரழிவு கற்றுக் கொடுத்த பாடம் இந்த ஒற்றுமை தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் நிறைய பேர் வந்து மரணம் அடைந்திருக்கலாம். இப்போ அவங்கள தேடி அடையாளம் காண முடிஞ்சதா? நிறைய பேர் அடையாளம் காண முடியாம தவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அது உண்மையா? நிறைய பேரோட அடையாளம் வந்து தெரியறது இல்லைங்க. உடல் இருக்கு, பட் இதுதான் நம்ம அப்பாவா, இதுதான் நம்ம அம்மாவா, இதுதான் நான் என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அதை அடையாளம் காணக்கூடிய பெரிய சிக்கல் வந்து அந்த உடல்கள்ல இருக்குதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பேரழிவு, ஒரு மலையே பேர்ந்து ஒரு மலையே அப்படியே தனியா வந்து கலந்து வந்து ஒரு ஊரையே அழிச்சிருக்கு. அதுல வந்து மிக ஃபோர்ஸா வந்திருக்குங்க சார். நாங்க இங்க பார்க்கும்போது எங்களுக்கு அதான் தெரிஞ்சுது. நாங்க வந்து அந்த நிகழ்வு ஏற்பட்ட ஆரம்பத்துல ஏற்பட்ட அந்த வரைக்கும் நாங்க போயிருந்தோம். அங்கதான் அந்த முண்டக்கை அப்படிங்கிற அந்த பகுதியும் இருக்குதுங்க. இப்ப அந்த உச்சியில வரைக்கும் நாங்க போய் பார்த்தப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க, அவ்வளவு ஃபோர்ஸ்ல அந்த உடல் அந்த தண்ணியும் பாறையும் சேர்ந்து வந்தனால இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த ஃபோர்ஸ்ல வந்தனால அந்த உடல்கள் அவ்வளவு செதஞ்சு போயிருக்குதுங்க. அந்த உறவினர்கள் காணக்கூடிய சிக்கல் தான் பெரிய சிக்கலுங்க. ஒரு உடலை வந்து அவங்க அடையாளம் காண்றதுக்கே குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அங்கேயே உட்கார்ந்து உடல்கள் நாங்க வச்சிருக்கிற அந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துலயே உட்கார்ந்து எப்படி இருப்பாங்க, என்ன ஏது, கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் அந்த உடலை அடையாளம் காணக்கூடிய பணியில வந்து இருக்குதுங்க. அங்கேயே ஒரு மெடிக்கல் டீம் போட்டு அந்த மெடிக்கல் டீம் மூலியமா உடல்கள் எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்க உறவினர்கள் ஒப்படைக்க முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக அடையாளம் தெரியாத உறவினர்கள் வராத உடல்களும் கூட அங்க பாதுகாப்பா நாங்க வச்சிருக்கிறோம். அதிகபட்சம் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அதை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடிய பணிகளும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதே போல் அங்கே இருக்கிற விலங்குகள், பறவைகளுக்கும் நிறைய ஆபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த விலங்குகள்லாம் சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்திருக்காங்களா? நாங்க போன பகுதிகளில், நாங்க தேடின பகுதிகளில் வந்து 2 பூனைகளும் ஒரு 2 நாயும் வந்து கிடைச்சது. அங்க வந்து மிருகங்களும் நிறைய பலி ஆயிருக்குங்க சார். தொடர்ந்து தன்னார்வலர்கள் வந்து நிறைய உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பணி எப்படி செயல்பட்டு இருக்கு? அவங்களால போய் மக்களை கம்யூனிகேட் பண்ண முடியுதா? இல்ல சார். தன்னார்வலர்கள் இந்த களத்துல வேலை செய்யறவங்களை வந்து இந்திய ராணுவமும் இங்க இருக்கிற போலீஸும் இங்க அதாவது மீட்பு பணியில் செய்யக்கூடிய மக்களை விடுறாங்க. நிவாரண பொருட்கள் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு வந்து தனியா ஒரு இடத்த வந்து ஒதுக்கி இருக்காங்க. கல்பட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து நிவாரண பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களால அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிட் போட்டிருக்காங்க. அதாவது கேரளா மக்கள் சேர்ந்து ஒரு யூனிட் போட்டிருக்காங்க. அந்த மக்கள் வந்து அங்க நம்ம கொண்டு போய் நம்மள மாதிரி நிறைய நிவாரண பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை பிரிச்சு தனித்தனியாக அதை குவாலிட்டி வாரியா பிரிச்சு அந்த மக்களுக்கு, முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய பணியை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க சார். இப்போது தற்காலிகமாக ஒரு பாலம் ஒன்று நடைமுறைக்கு கொண்டு வந்து அது மூலயமா, அதாவது பெய்லி பாலம் அப்படின்ற ஒரு பாலத்தை வச்சு நிறைய ஹெல்ப் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார், ஆமா. அதாவது 76 மணி நேரத்துல அந்த பாலம் கட்டப்பட்டுச்சு. முந்தா நேத்து இரவு அந்த பாலம் வந்து திறக்கப்பட்டுச்சுங்க. முந்தா நேத்து இரவு திறக்கப்பட்டுச்சு. நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதிகபட்சமா 22 டன் வரைக்கும் அந்த பாலத்துல வந்து வாகனங்களை மோஸ்ட்லி அனுமதிக்கிறாங்க. நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை போன்ற இங்க மீட்பு பணியில இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள், எங்களை போன்ற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி கொண்டு வர்றது, உணவுப் பொருட்கள் கொண்டு வர்றது, எங்களுக்கு தேவையான கயிறுகள், அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாகனங்கள்லயே அந்த வாகனங்கள் மட்டும் அந்த பாலத்துல அனுமதிக்கிறாங்க. பெருசா நடந்து போகக்கூடிய யாரையும் அனுமதிக்கிறது இல்லைங்க. வாகனங்களை அனுமதிக்கிறாங்க.
தனியா இன்னொரு பாலமும் பக்கத்திலேயே சின்ன பாலம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த பாலம் வழியா நடந்து போறவங்க போய்க்கலாங்க சார். பாதுகாப்புல இருக்க அந்த மக்களுக்கு என்ன நீட்ஸ்ன்னு சொல்றாங்க? சார் உணவு பொறுத்த வரைக்கும் இங்கு மலை போல குவிஞ்சிருக்கு சார். அது வந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பகுதி மக்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. இது வந்து பார்டர்ல இருக்கிறனால, வயநாடு பார்டர் இருக்கு, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவோட பார்டரு, ஆந்திராவோட பார்டரு அப்படி இருக்கிறதுனால நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர்த்த சந்திச்சேன். எல்லாருமே வந்து கர்நாடகால இருந்து வரக்கூடியவங்க, தெலுங்கானால இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நாங்க தமிழ்நாட்டுல இருந்து இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நிறைய டீம் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வர்றாங்க. அவங்கவுங்களுக்கு இது தேவையான அந்த நீட்ஸை கொடுக்குறாங்க. பட் அவங்க தன்னார்வலர்கள் அங்க பணி செய்யக்கூடிய ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த பிரெட்டு, தண்ணி பாக்கெட்டு, பிஸ்கெட்டு இது போன்ற பொருட்கள் வந்து வேண்டாம். பழைய துணிகள் வந்து எங்களுக்கு வேண்டாம். உங்களால முடிஞ்சா புது துணிகளா கொடுங்க. அல்லது எங்களுக்கு வந்து இப்போதைக்கு தேவை அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட பணி தான். இந்த மக்களை வந்து திருப்பியும் இதே இடத்துல குடியமர்த்தி வைக்கக்கூடிய பணி, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய பணி தான் எங்களுடைய அடுத்த கட்ட பணி. தொடர்ந்து அதுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் அவங்க கேட்கக்கூடிய நீடு வந்து அதுதான். அடுத்த கட்டத்துக்கான வாழ்வாதாரத்தை அடுத்தமா எங்களுடைய வாழ்வை நகர்த்திட்டு போறக்கூடிய அந்த சோர்ஸ் வந்து நீங்க பண்ணி தரணும் அப்படின்னா வரக்கூடிய எல்லா தன்னார்வலர்கிட்டையும் அதை வந்து சொல்றாங்க. இது வந்து பெரிய பொருளாதார இழப்பு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு நியூஸ் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 வீடுக்கு மேல இங்க இடிஞ்சிருக்கு, போயிருக்கு. சோ அந்த மக்களை மீண்டும் இந்த இடத்துல குடியமர்த்துறது தான் இவங்களோட அடுத்த கட்ட தேவைங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 1200 வீடுகள் டேமேஜ் ஆயிருக்குல்ல, அந்த வீட்டோட நிலைமைகள் என்ன பாத்தீங்களா? சார் நாங்க பக்கத்துல போய் பார்த்தோம் சார். நாங்க வந்து ரொம்ப பக்கத்துல போய் பார்த்திருக்கோம். அந்த வீடுகளுக்கு அருகாமையில நெருங்க கூட முடியாதுங்க. ரொம்பவுமே இதா இருக்கு. அழிஞ்சு போயிருச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது நாங்க படிக்கிற காலத்துல பூம்புகார்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அது வந்து கடல் நீர்னால வந்து அழிஞ்சுது அப்படின்லாம் நாங்க படிச்சிருக்கோம். பட் நான் வாழக்கூடிய இந்த சமகாலத்துல நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு ஊர் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். அந்த மாதிரிதான் சார் இருக்கு. எல்லா வீடுகளுமே அழிஞ்சு போய்தான் இருக்கு. மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடுகளுக்கு மேல இருக்குது. பட் உடைஞ்சு மண்ணுனால மூடப்பட்டு சேறு சகதியினால அந்த வீடுகள் வந்து மூடப்பட்டு கிடக்குதுங்க. அங்க மீட்பு பணியில சேஃப்கார்ட்ல இருக்க மக்களை உங்களால சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அது உண்மையா? இல்ல சார், நாங்க வந்து முகாம்களுக்கு போகல. நாங்க களத்துல இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த உடல்களை மீட்கணும். யாராவது வந்து உயிரோட இருந்தா அவங்கள மீட்கணும். அப்படிதான் வந்தோம். அந்த உடல்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை செஞ்சோம். பட் இப்போ வரைக்கும் நாங்க முகாம்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் நாங்க போல. பட் முகாம்கள்ல வந்து நாங்க விசாரிச்ச வரைக்கும் அதிகமான மக்கள் வராங்க. அவங்கள தனியா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது முகாம்கள்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியே ஒரு டீம் வர்றாங்க. முகாம்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் சொன்னேன். அந்த முகாம்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரண பொருட்களை தான் இந்த கல்பட்டா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கிறாங்க. அங்க இருந்து பிரிச்சு மற்ற பகுதிகளுக்கு முகாம்ல தங்க வச்சிருக்கிற பகுதி மக்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சார். நானும் இன்னைக்குதான் அதை போகணும்னு நினைச்சிருக்கேங்க. கண்டிப்பா போய் பார்த்தேன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு தகவல் தருவேன். நீங்க இப்போ உடல்களை வந்து மீட்பு பணியில இருக்கிறீங்க. அது மீட்கும் போது சில பேர் உயிர் இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி யாராவது உயிரோட இருந்து நீங்க சந்திச்சீங்களா? இல்ல சார் அப்படி யாரையும் நான் சந்திக்கல. நான் பார்த்தது முழுக்க உயிர்கள் அற்ற உடல்கள் தான். அதுவும் மிகவும் நஞ்சு போய் பிஞ்சு போய் அந்த மாதிரி உடல்கள் தான் நாங்க மீட்டோங்க. தொடர்ந்து அங்க மீட்பு பணியில ஜேசிபி ஓட்டும் அந்த நபர்கள் வந்து நிறைய மக்களை வந்து ஜேசிபியில தான் எடுக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 100% அது உண்மைதான். ஜேசிபியில தான் அந்த உடல்களை வந்து எடுக்கவே முடியும். அப்படி ஒரு நிலைமை தான் அந்த உடல்களுக்கு. ஜேசிபியில எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அதை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் மட்டும்தான் கிடைச்சதுங்க. அந்த காலையும் நாங்க வந்து கொண்டு போய் ஒப்படைச்சிட்டோம். அதுவும் இப்போ அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஏதாவது ஐடென்டிஃபை ஆகுமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜேசிபி ஓட்டுநர்களோட பணி அப்படின்றது மிகவும் மெச்சத்தக்க பணி. யாருமே வந்து முகம் சுளிக்காம ஒரு கஷ்டம் இல்லாம ரொம்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைகளை செய்யறாங்க. அது போக இன்னொரு ஜேசிபி டீம் வந்து எங்களை போன்ற தன்னார்வர்கள் களத்துல வேலை செய்யக்கூடிய இந்த மீட்பு பணி செய்யக்கூடிய எங்களை போன்றவர்களை வந்து
இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய மலை தொடருங்க. நாங்க நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு ஜேசிபி டீம் வந்து எங்களை கூட்டிட்டு போறதுக்காகவே ஒரு ஜேசிபி டீம் வந்து இருக்குதுங்க. நாங்க கீழே வந்தா எங்களை மேல கொண்டு போய் விடுறக்கும், நாங்க மேல இருந்து கீழே வரணும்னா மேல இருந்து கீழே கொண்டு வந்து விடுறக்கும் அந்த ஜேசிபி டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு எங்களுக்கு. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் இவங்க நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த மாதிரி நாங்க வேற எங்கேயும் பார்த்ததில்ல. ஏன்னா நாங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு டீம் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.